வந்து அது மாஸ்க் தான் இருக்கீங்க. அப்படி இருந்தும் கூட நீங்க வந்து காங்கிரஸ் கட்சியுடைய தேசிய செயலாளராக இருக்கீங்க. அப்படி இருக்கும்போது தமிழகத்துல தொடர்ந்து ஆட்சி இதுல இருந்து விலகி போய் பல ஆண்டுகள் ஆகுது. மறுபடியும் ஆட்சி வர்றதுக்கான முயற்சியில உங்களுடைய பங்களிப்பு இருக்குமா? அதுக்காக என்ன நடவடிக்கை எடுத்துருக்கீங்க? காங்கிரஸ் பொறுத்த வரைக்கும் இளம் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் இப்பதான் காங்கிரஸ் கட்சி தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு. எல்லா முடிவும் அவர் எடுப்பார். உங்க சைடுல இருந்து என்ன நீங்க கேட்கணும்? அது அவர் முடிவு எடுத்ததுக்கு அப்புறம் தான் நான் சொல்ல முடியும். நான் முடிவு எடுத்துட்டு சொல்ல முடியாது. கர்நாடகா நடந்த கூடத்துல மேடம் மோடி காங்கிரஸ் அதான் சொன்னேன். பிரதமர் மோடி அவர்கள் பொறுத்த வரைக்கும் நிறைய விஷயங்கள் அவர் சொல்வாரு, ஆனா எதுவுமே செய்ய மாட்டார். பாஜக பொறுத்த வரைக்கும் இந்த நாட்டுல ஒரே மதம் இருக்கணும், ஒரே நாடு இருக்கணும்னு ஆசைப்படுறவங்க. நம்ம இந்தியாவோட மிகப்பெரிய பலமே நம்மளுடைய டைவர்சிட்டி, செக்குலரிசம். அப்படி இருக்கும்போது அது இருக்கக்கூடாது. யார் எங்க போனாலும் பள்ளிக்கூடத்துல நம்ம படிக்கும் போது பசங்களுக்கு மத்தியில நீங்க எந்த ஜாதி எந்த மதம் கேட்டு யாருமே வந்து ஒருத்தர் விளையாடுறது இல்லை. அந்த ரிசர்ச் டைம்ல யார் வீட்டுல இந்த இட்லி வருதா, தோசை வருதா, சுண்டல் வருதா, அது பிரிச்சு பார்த்துட்டு சாப்பிடும் போது நீ எந்த ஜாதி எந்த மதம் கேட்டுட்டு நம்ம வந்து வளர்றது இல்லை. விளையாடும் போது தெருவில் விளையாடும் போது யார் எந்த ஜாதி மதம் நான் கேட்டுட்டு நம்ம விளையாடுறது இல்லை. ஆனா இன்னைக்கு பாஜக கவர்மெண்ட் பொறுத்த வரைக்கும் இந்தியா முழுவதும் ஒரே மதம் ஒரே நாடு இருக்கணுங்கிறதுக்காக பசங்களே ஒருத்தர்கிட்ட பேசுறதுக்கு பயப்படுறாங்க. அப்படி இருக்கிற ஒரு அரசாங்கம் இந்தியாவுக்கு தேவையா? அப்படிப்பட்ட ஒரு கட்சி இந்தியாவை ஆண்டுமா நம்ம யோசிக்கலாம். தமிழகம் வந்து திராவிட மன்ன பெரியார் காமராஜர் இவங்களாம் இருந்தாங்க. ஆனால் இப்போ வந்து தமிழகம் விரைவில் வந்து காவியமயமாகணும் தமிழிசை சவுந்தரராஜன் சொல்லியிருக்காங்க. அதான் சொன்னது ஒண்ணுதாங்க. எல்லா இடத்துலயும் வெறும் காவி காவி தான் இருக்கணும்னு ஆசைப்பட்டா மக்கள் அதுக்கு பதிலடி கண்டிப்பாக 2019 கொடுக்கணும். அடுத்த முறை பிஜேபி ஜெயிக்க வாய்ப்பு இல்லைன்னு சொல்ல வரீங்களா? நான் சொல்ல வரல, மக்கள் முடிவோட தான் இருக்காங்க. திருநெல்வேலி கட்சி ஆபீஸ்க்கு போனீங்கல்ல, எனக்கு திருநெல்வேலி பார்ட்டி ஆபீஸ் போனீங்கல்ல, ஆமாங்க, ஆபீஸ்க்கு போட்டு போயிட்டாங்க. கடந்த விஷயம் வந்து பேசணும் அவசியமே இல்ல. முன்னாடி என்ன நடக்க போகுது நான் பாக்குறோம், பின்னாடி என்ன இருக்கு திரும்பி பாத்துட்டே இருக்கணும்னா ஜிஎஸ்டி என்ன பிரச்சனை இருக்கு, நீங்க ஃபோக்கஸ் ஆன் ரிவியூலைஸ் பண்ணுவீங்க அமைக்கணும்னு சொல்றீங்க. ஆனா காமராஜர் சிலைக்கே வந்து ஒன்னா சேர்ந்து மாலை போறது இல்ல, பல கோஷங்கள் இருக்கு. அதனால கேக்குறேன். அதான் சொல்றேன், நடந்த விஷயங்கள் நம்ம பேசணும்னு அவசியமே கிடையாது. முன்னாடி என்ன இருக்கு அதை பாத்துட்டு போயிட்டே இருக்கு. நடவடிக்கை சொல்லி மாநில சொல்லையா கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்னு அவசியமே இல்லை. அவசியம்